தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். அப்படி அந்த தபஸ் இருக்கிறதுனால யமதர்மன் கூட நடக்கிறா. நீ எங்கே வரையான்னு கேட்குறாரு. நீ வரப்படாது, எங்கே வர நீ அப்படின்னு கேட்குறார். எங்கள் ஆத்துக்காரர் எடுத்துன்னு போகிறாளே, உங்கள் ஆத்துக்காரரை கிடக்கிறார் பார், அவர் தான். இது அவருடைய ஜீவன், அதோடைய காலம் முடிஞ்சு போச்சு, நான் எடுத்துன்னு போய் ஆகணும். இது மாற்ற முடியாது, யாராலையும் தடுக்கவும் முடியாது. அதனால நீ போயிட்டு வா. அவர் சொல்கிறா, எல்லா ஜீவனுக்கும் அது மாதிரி நீங்களோ உங்களுடைய தூதர்களோ வந்து எடுத்து போகும்போது பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ நான் பார்க்குறேன்னா எங்கள் வீட்டு பெரியவா பண்ணின புண்ணியம், என் வீட்டுக்காரரை பண்ணின புண்ணியம், உங்களோட கருணையால் நான் உங்களை பார்க்குறேன். என்னோட தபசுங்கிற வார்த்தை சொல்லலை. அதனால் உங்களை வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், பண்ணிக்கோ. நமஸ்காரம் பண்ணினா ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு. நன்னாரு, தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லி ஆகணும். சந்தோஷமாக உன் மனோரதம் நிறைவேறட்டும்ங்கிறார். மனோரதம்ங்கிறது இதுதானே. உங்கள்கிட்ட ஒரு ஸ்லோகம் சொல்கிறேங்கிறா. பரவாயில்லையே, ஆத்துக்காரை திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் தரமாட்டேன்னு நான் சொல்லிவிட்டேன். அதை ஸ்லோகம் சொல்கிறேங்கிறேன், சொல்லிட்டு போ. ஒரு ஸ்லோகம் தானே, கேட்குறேன். சதாம் சகிருத் சங்கதம் ஈப்சிதம் பரம் ததப்பரம் மித்ரம் இதி பிரச்சக்ஷதே நச்ச அபலம் சத் புருஷேன சந்நிவசேத் சமாகமே. எந்த நிலையிலையும் சாதுக்கள் மகான்களோட ஒரு தொடர்பு கிடைக்கிறதுங்கிறது விரும்பத்தக்கது. நல்லோரோட தொடர்பு கிடைக்கிறதுங்கிறது க்ஷண நேரம் கிடைச்சா கூட அந்த பாக்கியத்தை நம்ம இழக்கக்கூடாது. கொஞ்சம் கூட அது வீண் போகவே போகாது. அது தொடர்ந்து கிடைக்கும் பொழுது, சாதுக்களோட தொடர்பு தொடர்ந்து கிடைக்கும் பொழுது அவர்கள் எப்படி பழகுவா? நம்ம அவளை மகான்கள்னு பார்க்குறோம், அவள் நம்மள்கிட்ட நண்பர்கள் மாதிரி பழகுவான். இது அவளோட குணம். அவளுக்கு அகங்காரம் கிடையாதுங்கிறதுனால நான் யார், என் நிலைமை என்ன, நீ என்கிட்ட வந்து பேசுறியன்னு நினைக்க மாட்டான். அவள் ஏதோ நம்மகிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகுவான், மித்திர பாவனையில் பழகுவா. பொதுவாக ஒருத்தரோட 7 அடி நடந்தாலே அவள் நண்பர்கள்னு சொல்லுவா. சாதுக்கள் இயல்பிலேயே எல்லார்ட்டையும் அன்பு உள்ளவா. அதனால் சாதுக்களோட தொடர்பு, அந்த தொடர்பு நீடித்தல் அப்படின்னு ரொம்ப விரும்பப்படுறது. அப்படி அந்த தொடர்பு கிடைக்குமானால் எந்த மகானோட நீங்கள் பழகினாலும் அதனால் உங்களுக்கு நஷ்டமே கிடையாது. இந்த மகானோட இத்தனை வருஷம் இருந்தேன், எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உனக்கு ஆத்ம லாபம் கிடைச்சே தீரும், மன மாற்றம் நடந்தே தீரும், வாழ்க்கை நல்லது நடந்தே தீரும். அதனால அவளோட இருக்கிறதுங்கிறது ரொம்ப விரும்பத்தக்கதுன்னு சொல்லியிருக்கா. நீங்கள் ஒரு மகான், ஒரு மகாபுருஷன், ஒரு தேவன், உங்களை பார்த்தா எனக்கு தகப்பனார் மாதிரி தோன்றது. உங்கள்ட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்லி உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன்னா குஷி ஆயிட்டா நம்ம தர்மராஜா. இது ஃப்ளாட்டரிக்காக சொன்னது இல்லை, உண்மையிலேயே சொல்கிறார். அவர் பகவான் தானே, அவர் தட்சிண திக்குக்கு தெய்வம் தானே அவர், இல்லையா? அவர் ஒரு மகாத்மா தானே, அவர் பாகவதர்னு பாகவதத்திலே சொல்லியிருக்கு இல்லையா? அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக மகான்களோட பெருமையை பற்றி சொன்னேன். அவர் தன்னோட பெருமையை நினைக்கல, மகான்கள் பெருமையை பற்றி நீ சொன்னேன். உனக்கு ஏதாவது வரம் வேணா கேட்டுக்கோ, உங்கள் ஆத்துக்காரரை மட்டும் நான் தரமாட்டேன், வேறு ஏதாவது வேணா நீ கேட்டுக்கோ அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறா. எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, நானும் இவரை கல்யாணம் பண்ணிட்டு காட்டுக்கு வந்துட்டேன். அவளுக்கு சந்ததி பிராப்தி இல்லை, வாரிசு வேணும் இல்லையா? பின்னாடி ராஜ்யம் ஆள்றதுங்கிறத விட, குடும்ப சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறத விட, நான் கடைப்பிடிச்ச தர்மத்தை என் குழந்தைகள் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறதுக்காகத்தான் கல்யாணம் ஆறுது, குழந்தை பிறக்கிறதே, கல்யாணம் பண்ணிக்கிறதே. இல்லறம்னு தானே சொல்கிறோம். கிரகஸ்த தர்மம், தர்மத்துக்காக தான் கிரகஸ்த தர்மம். குழந்தை பிறக்கிறதும் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தான். அப்பா அயோக்கியம், பிள்ளை அவனோட அயோக்கியன்னு இருக்கிறதுக்காக இல்லை, தர்மத்துக்காக. தர்மத்தினால நாம் வாழலாம், குலம் வாழும், உலகம் வாழும்.
இல்லையா? அதுக்கு தானே முக்கியம். அவளுக்கு சந்ததி பிராப்தி வேணும். தந்தேன், அனுகிரகம் ஆயிடுது. அவர் போயின்னு இருக்கார். சத்தியவானோட ஜீவன் எடுத்துட்டு பின்னாடி வரா. என்னம்மா, இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறேனே, சொல்லு. அத்ரோகா சர்வபூதேஷு கர்மணா மனசா கிரா அனுக்ரக ச தானம் சதாம் தர்மஹா சனாதனஹா. மனுஷாளுக்கு சுயநலம் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணுவா. குடும்பத்துக்குள்ளேயே பண்ணுவா, சிநேகிதாளுக்குள்ளே பண்ணுவா. சாதுக்களுக்கு யாராலையும் ஆக வேண்டியது இல்லை, சுயநலமே இல்லைங்கனால அவள் யாருக்குமே துரோகமே பண்ண மாட்டான். நினைவுக்கு வருது, அரண்மனைக்குள்ளே அந்த புறத்தில் தன் மேலே கத்தியை செலுத்தி கொலை பண்ணின முத்தநாதன்கிற ராஜாவை மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய மெய்காபாலனை கூப்பிட்டு, இவர் சிவனடியார் கோலத்தில் வந்திருக்கார், பண்ணின காரியம் கொலையாக இருந்தால் கூட கோலம் சிவனடியார் கோலம், இவரை கொண்ட பத்திரமா அவர் நாட்டில் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி அப்போ தான் என் உயிர் போகும்னு. அவரும் ஒரு ராஜா, கத்திரிய தர்மத்தில் இருக்கிறவர். அப்போது கொலை பண்ண வந்தால் கூட சிவனடியார் கோலத்தில் இருக்கான், நம்ம திருப்பி அவனை தாக்கக்கூடாது, அவனை கொண்டு போய் விட்டுட்டு வரணும்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லும்போது சாதுக்களோட சுபாவம் அது. ஒரு சன்னியாசியோ ஒரு ராஜாவையோ வெட்டி பலி கொடுத்தா எனக்கு வேணுங்கிற வரம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், ராஜாவை கொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை, நீங்கள் சன்னியாசி, உங்களை நான் கொல்ல போகிறேன்னு காபாலிகன் கேட்டான் ஸ்ரீசைலத்தில் ஆதிசங்கராச்சாரியால்கிட்ட. ராஜாவெல்லாம் நீ கொல்ல முடியாது, கிட்ட போனால் அவன் உன்னை கொண்டுடுவான், அவன் ஆட்கள்லாம் உன்னை கொண்டுடுவான், நான் சன்னியாசி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழியிற இந்த உடம்பால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்கிறியப்பா, தாராளமாக நீ எங்கே சொல்றியோ நான் அவனை நீ என்னை வெட்டிக்கோங்கிறேன். சாதுக்களாக தானே அப்படி முடியும். அதனால் துரோகம் பண்ண மாட்டா. சர்வபூதேஷு, மனுஷாளுக்கு இல்லை, சர்வ ஜீவன்களுக்கும் எல்லா உயிர்கள்ட்டையும் அன்போடு இருப்பா. அவளுடைய செயல், அவளுடைய எண்ணம், அவளுடைய சொல் அவ்வளவும் பகவத் சிந்தனையாகவும் லோகக்ஷேமமாகவும் மட்டுமே இருக்கும். கடுகத்தனை கூட சுயநலம் இருக்காது. அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணுறவா, தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறவா, எல்லாத்தையும்னா என்ன புண்ணியத்தை கூட கொடுப்பான். சாரதாதேவி அம்மாட்ட கைங்கரி மின்னிட்டு தான் ஒருத்தன் சிவராத்திரி உபவாசம் இருந்தால் புண்ணியம்னு சொன்னால் அவனுக்கு ஆசை. பாவம், முன்ன பின்ன பட்னி இருந்து பழக்கம் இல்லை, பசி தாங்கலை, சுவாமிக்கு வேலை வேலைக்கு நைவேத்தியம் பண்ணுறா, அதை பார்க்குறான், பசிக்கிறது, மூஞ்சி வாடி கிடக்கு. அம்மா கேட்டால் என்னடா அப்படி ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னா, இல்லைம்மா உபவாசம் இருக்கேன் அப்படின்னா. உபவாசம் இருக்கேன் ஏன்டா அப்படி சொல்கிற, துக்கமா, முடியலம்மா, சாப்பிட முடியலன்னா. அச்சுச்சோ, நான் சாப்பிட்டுட்டேன்னா காத்தாலேருந்து சாப்பிடல, மத்தியானம் தாண்டி எடுத்து புண்ணியம் போயிடுவேன்னா. அம்மா சொன்னா, நான் காத்தாலேருந்து தண்ணி கூட குடிக்கலடா, முழுக்க உபவாசம் இருக்க போகிறேன், கண்மொழிக்க போகிறேன், சிவநாம ஜபம் பண்ண போகிறேன், சிவ பூஜை பண்ண போகிறேன், நீ சாப்பிட்டுடு, அந்த புண்ணியத்தை உனக்கு தரேன். இல்லையா? புண்ணியம் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். அத்தனை தர்ம காரியங்கள் பண்ணுவா, அவ்வளோ நல்ல காரியம் பண்ணுவா. எந்த புண்ணியமும் அவளுக்கு வேணுங்கிறது இல்லை, எந்த சொர்க்கபோகமும் வேணுங்கிறது இல்லை. அப்படி அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணுறது, தானம் பண்ணுறது, அப்படி இருக்கக்கூடிய சாதுக்கள் தர்மமே வடிவமானவா. தர்மஹா சனாதனஹா, அழிவில்லாத நிரந்தரமான தர்மம்ங்கிறது தான் சனாதன தர்மம்னு பேர். சனாதன தர்மம்னா அழிவே இல்லாதது, ஆரம்பமும் இல்லாதது, முடிவும் இல்லாதது, என்னைக்கும் இருந்துட்டே இருக்கக்கூடியது. அப்படின்னா அந்த தர்ம வடிவமாகவே இருக்கக்கூடிய சாதுக்கள், அந்த சாதுக்களுடைய ஒரு கிருபையை, ஒரு மகிமையை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இதை சொல்லி நான் உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு வரம் கேட்டுக்கோ, ஞாபகம், உங்கள் ஆத்துக்கார பிராணன்னு கேட்காத, நான் கொடுக்க மாட்டேன். அவ சொல்கிறா, மாமனார் மாமியார் கண் தெரியாதவா, அவளுக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்கு அனுகிரகம் கொடுத்தேன். இதெல்லாம் உனக்கு கஷ்டம் இல்லாத வரமாக கேட்குறேன், நீ தந்தேன் அப்படின்னா. திருப்பியும் போயின்னு இருக்கார், பின்னாடியே வரா. பாம்பன் சுவாமிகள் சொன்னதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எத்தனையோ காத தூரத்துக்கு இந்த யமதூதர்கள் இந்த ஜீவனை எப்படி அடித்து இழுத்துன்னு போகிறாங்கிறத தியான காட்சியில் பார்த்து சொல்லியிருக்காரு.
பாவம் பண்ண ஜீவனை கொடூரமான பாதையில் எப்படி அடித்து இழுத்துன்னு போகிறாங்கிறது தியான காட்சியில் பார்த்து சொல்லியிருக்கார். புண்ணியம் பண்ணின ஜீவன் அர்ச்சிராதி மார்க்கமாக அப்படி சொர்க்கத்துக்கு போகிறதுங்கிறத சொல்லியிருக்கான். புண்ணியம் பண்ணிட்டு புண்ணியத்தில் நாட்டம் இல்லாமல் பாவம் பண்ணாத ஒரு ஜீவன் இருக்கே, அதுதான் நேர பகவானோட லோகத்துக்கு போகும். பகவானோட தூதாள் வந்து கூட்டின்னு போவா. அதனால் நல்ல காரியங்கள் பண்ணு, பலனில் நாட்டம் வைக்காத, பாவம் பண்ணாமல் இரு, உனக்கு நரகம் கிடைக்காது, சொர்க்கமும் கிடைக்காது, சொர்க்கத்தை தாண்டி போயிடுவேன். துக்காராம் மகாராஜ் வைகுண்டம் போகும்போது நடுவில் ஒரு ஸ்டேஷன் வந்ததுப்பா, அதுக்கு சொர்க்கம்னு பேருன்னு சொல்கிறாங்கிறாரு. அது ஸ்டேஷன் தான், அங்கே இறங்கியெல்லாம் பார்க்க வேண்டிய வேலையில்லை, நம்ம போக வேண்டியது பாண்டவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேங்கிறார் அவர். நான் உடம்போடு போயின்னு இருக்கேன், நான் போன ட்ராவலை உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் இப்படி வரலாங்கிறார். நான் எந்த ஒரு நாம மார்க்கத்தை கடைபிடிச்சி இதை அடைஞ்சேனோ அதை நீங்கள் அடையலாம். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் எலிஜிபிலிட்டி உண்டு இல்லையா? இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறேங்க, என்ன? ஆத்மன்யபி ந விஸ்வாசா ததா பவதி சத்சு யஹா தஸ்மாத் சத்சு விசேஷேண சர்வ பிரணயமிச்சதி. யாருக்கும் தன் மேலே இருக்கிற நம்பிக்கை பரத்தியார் மேலே இருக்கிறது கஷ்டம். ஒருத்தட்ட நம்பிக்கை, ஃபெய்த், ட்ரஸ்ட்டுங்கிறோமே, அது அவ்வளோ சுலபத்தில் வராது. நம்ம கூடவே இருக்கிற வேலையை கூட நமக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியாததை படிக்கிறோம், கேட்குறோம், பார்க்குறோம். நடைமுறை வாழ்க்கையில் பிஸ்னஸில் கூடவே இருந்தவா துரோகம் பண்ணுறா, அண்ணா தம்பிகளில் கூடவே இருந்தவா ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி பறிக்கிறத பார்க்குறோம். அம்முடைய முண்டாட்டிக்குள்ளே ஒருத்தர் நம்ப முடியாத நிலைமை பார்க்குறோம். அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை பார்க்குறோம். எத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். எங்கெல்லாம் வந்து துரோக சிந்தனை வரப்படாதோ அங்கெல்லாம் வர்றதை பார்க்குறோம். அப்போ ஒருத்தன் யாரை நம்ப முடியும்னா தன்னைத்தான் நம்ப முடியும்னு மாதிரி இருக்குது நிலைமை. இதில் சொல்கிறது, தன் மேலே தனக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் சாதுக்கள் மேலே விசேஷமாக அன்பு ஜனங்கள் வைப்பா. காரணம் என்ன? அவளுடைய குணத்தினால. என்ன நான் நம்புறதை விட என் குருநாதனை நம்புகிறேன்பா, என்ன நான் நம்புறதை விட சத்சங்கத்தை நம்புகிறேன்பா. எனக்கே நான் ஒருவேளை கெடுதல் பண்ணினாலும் பண்ணிப்பேன். ஏன்னா ஆசை வயப்பட்ட மனசு பாபத்துக்கு போயிடும். அது ஒரு போதை தானே, ஆசைங்கிறது ஒரு போதை. போதை வயப்பட்ட மனசு ஸ்திரமாக இருக்காது. பண்ணியிருக்க வேண்டாம், பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லாத்துக்கும் SORRYன்னு சொல்லி தப்பிக்க முடியாது இல்லை, பட வேண்டியது பட்டு தான் ஆகணும். அப்படிங்கிறத நானே கூட எனக்கு கெடுதல் பண்ணிப்பேன். ஆனால் ஒரு மகான ஒரு குருநாதனை நம்பி, ஒரு பற்றில்லாத ஞானியை நம்பி போனேன், நான் அதனால் கஷ்டப்பட்டேன், கெடுதல் அனுபவிச்சேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்பிக்கையை கிரியேட் பண்ணுறா, உருவாக்குறா அப்படின்னு சாதுக்களை பற்றி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம். உனக்கு வேறு என்ன வழங்கும் கேளு, தரேன். சத்தியமான கேட்காது. இல்லை, அவளுக்கு இழந்து போன ராஜ்யம் திருப்பி கிடைக்கணும். கொடுத்தேன். கண் பார்வை கேட்டு வாங்கிட்டா, கண் பார்வை போயிடுத்து, கண் பார்வை கொடுங்கன்னு தந்தேன்னு விட்டார். இந்த பக்கம் பிறந்தாத்துக்கு வாரிசு கேட்டால் கொடுத்தேன்னு விட்டார். அவளுக்கு இழந்து போன ராஜ்யம் கிடைக்கணும்னு கேட்டா. எதெல்லாம் நமக்கு வந்து அசாத்தியம்னு தோன்றதோ மகான்களுக்கு, தேவதைகளுக்கு அது சாத்தியம் தானே. முடியாததை முடிச்சிருவா இல்லையா?